காட்டு சேவல் விளையாடி கொண்டிருக்கும். நல்ல கொழுத்த சேவல், நல்ல பசியோடு ஒரு நரி ஓடி வந்து அந்த சேவலை பிடிக்க வந்த கணத்தில் சேவல் நரியை பார்த்த உடனேயே மரத்தின் உச்சிக்கு போய்விடும். இப்போ நரி பேச ஆரம்பிக்கும். என்ன, என்னை பார்த்தது மேலே போய்விட்டாய்? காட்டுக்கோழி சொன்னது, களைப்பாக இருக்கிறது, மேலே இருக்கிறேன். நரி சொன்னது, இல்லை, நான் உன்னோடு சேர்ந்து விளையாடலாம் என்று வந்தேன். இல்லை இல்லை, நான் ரொம்ப நேரம் விளையாடி விட்டேன், எனக்கு களைப்பாக இருக்கிறது, நீ வேறு யாரோடாவது போய் விளையாடு. இப்ப நரி சொன்னது, எனக்கு தெரியும், நான் உன்னை தின்று விடுவேன் என்று சந்தேகப்படுகிறாய். இல்லை, இன்றைக்கு காலையில் காட்டின் நடுவில் நடந்த கூட்டத்தை பற்றி உனக்கு தெரியுமா? கோழி சொன்னது, அப்படியா? எனக்கு தகவல் இல்லையே. என்ன கூட்டம்? கடவுள் வந்திருந்தார். என்ன சொன்னார் தெரியுமா? இனிமேல் இந்த காட்டில் யாரும் யாரும் வேட்டையாடக்கூடாது, யாரும் யாரையும் உண்ணக்கூடாது. அப்படியானால் சாப்பாட்டுக்கு என்ன வழி என்று எல்லோரும் கேட்டபோது கடவுள் சொன்னார், அவரவர்களுக்கு தேவையான உணவு அவரவர்களுக்கு வந்துவிடும் என்று கடவுள் சொல்லிவிட்டார். நீ தைரியமாக கீழே இறங்கி வா, நாம் சேர்ந்து விளையாடலாம், நான் உன்னை சாப்பிட மாட்டேன். கோழி சொன்னது, நீ சொன்னால் சரியாகத்தான் இருக்கும், ஆனால் இப்போது என்னால் விளையாட வர முடியாது, எனக்கு களைப்பாக இருக்கிறது. நீ வேண்டுமானால் கொஞ்சம் பின்னால் திரும்பி பார், ஒரு சிறுத்தை வருகிறது, அதோடு சேர்ந்து விளையாடு, அதுதான் உன்னை சாப்பிடாதே என்று சொன்ன மாத்திரத்தில் நரி அங்கே இல்லை. உங்களை வஞ்சிக்க விரும்புகிறவர்கள், உங்களை ஏமாற்ற விரும்புகிறவர்கள், உங்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்ல விரும்புகிறவர்கள், ஏன் உங்கள் செல்வங்களை சூறையாட விரும்புகிறவர்கள் கடவுளின் பெயரையும் பயன்படுத்துவார்கள் என்பது இந்த கதை சொல்லும் நீதி.